என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தோழர் தாமரை இணைஞ்சிருக்கிறாங்க. நாம வந்து எப்பவும் போல அஹ், சில செய்திகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறோம். வணக்கம் தாமரை, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏப்ரல் 13th வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். தாமஸ் ஜெஃபர்சன் பத்தி நீங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? அதை வந்து நீங்க பகிர்ந்துக்க முடியுமா? ஆம், அமெரிக்காவோட குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அதுல ஒருத்தர். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதின முக்கியமான ஆளுமை அவரு. அது தவிர அறிவியல், அவரோட முக்கியமா வந்து நான் பல புத்தகங்கள் படிக்கும்போது, அறிவியல் சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கும்போது, பல எழுத்தாளர்கள் சுட்டி காட்டுறது வந்து அமெரிக்காவோட சயின்டிபிக், அது என்ன சொல்லுவாங்க, அந்த சயின்டிபிக் பேஷன், அது வந்து தாமஸ் ஜெஃபர்சன் மூலமா வந்து அது ஆரம்பிச்சுது அப்படின்றது அவங்களோட பலரோட கருத்து. அது வந்து அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனாலதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அமெரிக்கால நிறைய வல்லுநர்கள் வந்து ஏற்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரோட இந்த ஆம், அவரோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் சம்பந்தமான அவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டாச்சு. இன்னைக்கும் கூட அது வந்து பரவலா பேசப்படுது. கண்டிப்பா தோழர். அவர் வந்து யுஎஸோட தேர்ட் பிரசிடென்ட் இல்லையா? President. தேர்ட் யுஎஸ் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ம், அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆத்தரா இருந்திருக்கிறாங்க. அதே ம். மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பத்தி எழுதும்போது அவர் தான் அதுக்கு முன்னோடியா இருந்தாரு. ஆம், குறிப்பா வந்து அவர் வெர்ஜீனியால சேர்ந்தவர் தானே. அவரு இங்க ம். வந்து ஹி வாஸ் அ கவர்னரா கூட இருந்திருக்கிறாரு. வெர்ஜீனியாவோட கவர்னரா ஓகே. இருந்திருக்கிறாரு. ஸோ அப்ப அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆர்டிகல்ஸ் எழுதும்போது ஹி மேட் ஷுவர் தட் இட் இஸ் அந்த மதம் வந்து எந்த மதத்தையும் யார் வேணாலும் பின்பற்றலாம், அந்த ஃப்ரீடம் இருக்கணும், ம். நம்ம எதுவும் அவங்கள தடுக்க கூடாது அப்படின்றதுக்கு அவர் தான் முன்னோடியா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு செக்யுலரா இருக்குது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா, அவரோட ரொம்ப ரொம்ப வயதான காலத்துல, ஐ திங்க் 76, when he was 76 years old, யுனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியாவை அவர் தான் அந்த பிளான் போட்டு ம். அதை வந்து கொண்டு வரணும். அதுக்கு பின்னாடியும் அவரோட உழைப்பு இருந்திருக்கு. இப்படி தாமஸ் ஓகே. ஜெஃபர்சன் பத்தி நிறைய சொல்ல இங்க பள்ளிகள்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா பசங்களுக்கு. தாமஸ் ஜெஃபர்சன் he was the president of United States, இதெல்லாம் அவர் பண்ணாரு அப்படின்னும் போது நாமளுமே அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். கத்துக்கணும். ஆமா. நம்ம வந்து இவங்கள மாதிரி இங்க பள்ளிகள்ல படிக்காததுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. அப்ப இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். ஓ, இவரு இருந்தாரு, இவர் இவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாரு, இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு. சோ அடுத்தது வந்து நம்ம தாமஸ் ஜெஃபர்சன் பத்தி பேசியாச்சு. ஏப்ரல் 14 வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அம்பேத்கர் பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? ஆம், அந்த காலகட்டத்துல, அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்துல அவரோட ஆம், அவரை விட படிச்சவங்க இந்தியால இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அதாவது இன்டெலெக்சுவல் எபிலிட்டிக்கும் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து பலரும் நிரூபிச்சிருந்தாலும், அம்பேத்கர் வந்து அதுக்கு ஒரு, என்ன சொல்றது, ஒரு கார்னர் ஸ்டோன் மாதிரி, ஒரு ஒரு போல்டான ஒரு ஃபிகர். அஃப்கோர்ஸ் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்திருக்காரு அவரு. அண்ட் முக்கியமா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு தேவையான அந்த கல்வி வேலை வாய்ப்புல வந்து அவங்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் வந்து ஏற்படுறதுக்கு அவர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் காரணமா இருந்திருக்கு. ஐ திங்க் அவர் எழுதி, அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ண அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தாலுமே அவரால் வந்து அவர் நினைச்ச அளவுக்கு முற்போக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வர முடியல. ஒரு சயின்டிபிக் டெம்பர் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து அவரால் கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஏக்கம் அவரோட கடைசி காலம் வரைக்கும் இருந்திருக்கு. அவர் வந்து அதை பல முறை சொல்லியும் இருந்திருக்காரு.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவரோட இதுல என்னன்னா, காந்திக்கும் அவருக்கும் இருந்த அந்த வேறுபாடுகள், கொள்கை ரீதியான வேறுபாடு. அது வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்தது. அது வந்து அவர் ரொம்ப விகரஸா அது அது வந்து ஆர்டிகுலேட்டும் பண்ணியிருக்காரு. ரொம்ப விகரஸா அது எந்த எந்த பாயிண்ட்ல வந்து காந்தி தவற விடுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப போல்டா எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தந்தை பெரியாருக்கும் அவருக்கும் இருந்த பல ஒற்றுமைகள்ல அதுவும் ஒரு ஒற்றுமை. இப்போ வந்து பல பேர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிர் இதுல நிறுத்தினாலுமே அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் வந்து காந்தியோட சத்தியாகிரகம் இருந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ்க்காக அம்பேத்கர் பாடுபடும் போது காந்தி வந்து அதை தடுத்த போது கூட பெரியார் வந்து அவர் வெளிநாட்டுல இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவர் அங்க இருந்து தந்தி அடிச்சு ஒத்துக்காதீங்க அப்படின்னு அம்பேத்கருக்கு வந்து அவர் ஒரு ஆதரவு கரம் நீட்டின ஒரே தலைவர் வந்து நம்ம பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தான். சோ அந்த விதத்துல பார்த்தா நமக்கு எப்படி பெரியாரோ அதே மாதிரிதான் மராத்தியர்களுக்கும் அம்பேத்கர். ஆனா நாம வந்து அம்பேத்கரை கொண்டாடுற அளவுக்கு அந்த மாநிலங்கள்ல அம்பேத்கரை வந்து கொண்டாடப்படாம இன்னுமே அவர் ஒரு சாதி தலைவரா பாக்குற ஒரு மனப்பான்மை இருக்கு. சோ அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சோகமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா நிறைய செய்திகளை சொன்னீங்க. குறிப்பா நீங்க கலைஞர் வந்து நம்ம நம்ம ஊர்ல வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து திறந்து வச்சிட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சட்ட மேதை. ஆனா அதே வந்து அவர் பிறந்த மாநிலத்திலேயே அது முடிஞ்சுதா அப்படின்னா நம்மளால முடியல. அதுதான் பெரியார் கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஆமா. அவரோட பேர வந்து அவர் பிறந்த மாநிலத்திலேயே வைக்க முடியலன்னும் போதுதான் கலைஞர் இங்க முதலமைச்சரா இருக்கும்போது, நாங்க வைக்கிறோம் அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பேர்ல நெறைய இடங்கள் வந்து இடங்கள். கல்லூரிகள் இருக்கு. ஆமா. அவருடைய சிலைகள் இங்க இருக்கு. இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு அவங்க மாநிலத்துல கூட ம்ஹும். இருக்குமா அப்படின்றது தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய இன்டலெக்ட், அவ்ளோ பட்டங்கள் வாங்கியிருக்கிறாரு. இங்க அமெரிக்காவுக்கும் வந்து படிச்சிருக்கிறாரு. ஆமா. அம் லண்டன்லயும் படிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பல நாடுகளுக்கு சென்று படிச்சு, நீங்க சொன்ன மாதிரி தான் ஹி வாஸ் சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆனா அவருக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா அதுல பெரும்பான்மையாக இருந்தவர்கள் வந்து உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள்னும் போது, இவருக்கு என்ன எழுதணும் அப்படின்ற அந்த மனப்பான்மைய வந்து நிறைய இடங்கள்ல அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனாலதான் இந்த சட்டத்தை எரிக்கணும்னா கூட அதுக்கு நான் முதல் ஆளா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. சொன்னாரு. ஆமா. விமென்ஸ் ரைட்ஸ பொறுத்த வரைக்கும் அவர் நெறைய அந்த அரசமைப்பு சட்டத்துல கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளால அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி இடஒதுக்கீடு. அதுல முக்கியமான செய்தி அவரு வந்து டிராஃப்ட் பண்ணும்போது வெறும் தலித்துகளுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடிஞ்சது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ 51ல பெரியார் வந்து அத அஜிடேஷன் இங்க ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் வந்து ஆர்டிகல் 15 நமக்கு பின்னாடி வருது. அதனால ஒரு பெரும் பங்கு இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அம், படிப்பாகட்டும், இல்ல உயர்கல்வி நிறுவனங்களாகட்டும், அதே மாதிரி வேலை வாய்ப்புகள்ல பின்னாடி மண்டல் கமிஷன்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆர்டிகல் 15(1) இங்க பெரியார் நடத்தின போராட்டம். அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க இன்சர்ட் பண்ணது. அதோட நியாயத்தை வந்து அம்பேத்கர் அப்போ பேசினது, அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடும் தேவை அப்படின்னு. தேவை. ஆமா. இங்க மேரிலாண்ட்ல அவரோட சிலை வந்து சமீபத்துல அண்மையில வந்து திறந்தாங்க. ஓகே. திறக்கப்பட்டது. ரொம்ப பெரிய உயரமான சிலை. கெட்ட வாய்ப்பா என்னால அன்னைக்கு கலந்துக்க முடியாத ஒரு நிலை. ஆனா நிறைய தோழர்கள் வந்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த சிலை திறப்பு விழா அப்படின்னு. அம், அவங்களுடைய அவருடைய முக்கியமான நூல்கள் ஆனிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அதுக்கப்புறம் விசாவுக்காக காத்திருந்தேன். இந்த 2 நூல் அம்பேத்கரை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும்னா யாரா வேணாலும் இந்த 2 நூலை வந்து கண்டிப்பா படிச்சாகணும். அது இல்லாம அவர் அவர் வந்து எவ்வளவு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னும் போது படிப்பதற்கு அவ்வளவு தடை. பள்ளியில கூட போகும்போது தனிப்பானை தான் இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது. அவரே ஒரு பாய் எடுத்துட்டு போய் தனியா போட்டுதான் படிக்கணும், யாரு கூடயும் உட்கார முடியாது. அவ்வளோ வந்து
ஒடுக்குனாலும் படிச்சே தீரணும், படிப்பு மட்டும்தான் நமக்கு வந்து தீர்வு அப்படின்னு படிச்சு அதை தனக்காக மட்டும் பயன்படுத்திக்காம தான் சார்ந்த சமூகத்துக்கு கடைசி வரைக்கும் உழைத்த ஒரு மாமேதை ரைட். இல்லையா? எல்லாரும் அதை வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ண மாட்டாங்க. படிச்சோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரா இல்ல, நான் வந்து எந்த சமூகம், என்னுடைய சமூகம் இன்னும் கீழே தான் இருக்கு, அந்த மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ண ஒரு தலைவர். நீங்க சொன்ன மாதிரி தான். அவர் வாழ்ந்த காலத்துல பெரியாரும் அவரும் ஜாதி ஒழிப்புல வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒண்ணா தான் பயணிச்சாங்க. ஒரு அநேகமா 2 முறை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சிந்திச்சிருப்பாங்க. ஆனா ஆமா. அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு, அந்த மகர் குல போராட்டத்துக்கு எனக்கு உந்துதலா இருந்தது வைக்கம் போராட்டம் தான். பெரியார் நடத்தின வைக்கம் போராட்டம்னு அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு. பெரியார் அவர்களும் இணைந்து கொள்ளக்கூடிய புள்ளிகள்ல கண்டிப்பா அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவு நீங்க அத சொன்னீங்க. வட்டமேஜை மாநாடு, அதன் மாநாடு. சர்ச்சைகள், காந்தியடிகள் வந்து அந்த தனித்தொகுதி கூடாது அப்படின்னு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்ப பெரியார் தான் ஒரு உயிர் போனா பரவாயில்ல, மக்களுடைய உரிமை மக்களுடைய உயிர். நீங்க அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு ஆமா. இந்தியால இருந்து வந்த ஒரே குரல் வந்து அவரோட குரல் மட்டும்தான். அம்பேத்கருடைய ஆதரவா. அதுல நிறைய, ஆனா அது நம்மளுக்கு நடக்கல. அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அம், காந்தி வந்து வாஸ் வெரி பிக் லீடர். அதுல வந்து நம்மளுக்கு மாற்று கருத்தே ஓ இருக்க யா முடியாது. யா. ஆனா அவருடைய சனாதன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா. அம்பேத்கர் அண்ட் பெரியார் வேர் டிஃபரிங். அவருடைய நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள் அதெல்லாம் வந்து பெரும் மதிப்பு. மார்ட்டின் லூதர் கிங் வாஸ் இன்ஸ்பயர்ட் பிகாஸ் ஆஃப் காந்தின்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா அதுல நமக்கான நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அத வந்து காந்தியே வந்து அத ஒத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஹானஸ்டா சொல்லிட்டாரு. இது என்னோட நம்பிக்கை. என்னால அந்த நம்பிக்கையில இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வெளியில வர அது முடியல எப்போ அப்படின்னு. அவர் வெளியில வரதுக்கான முயற்சி செஞ்சாரோ அப்பவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாரு. ஆமா. ஆமா. அதனால அவரு அந்த வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. அந்த கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அதை ஒட்டியே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்கணும்னு காந்தி விரும்பினார். ஆமா, வந்து நம்ம பிரியக்கூடாது. ஆமா. அதற்கான காரணங்கள் இருந்திருக்கு. இஸ்லாமிய நாடு தனியா உருவாக்குனதுக்கான, பாகிஸ்தான் உருவாக்குனது அவங்களுக்கான காரணங்கள் இருக்கு. அதை நாம மறுக்கல. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி நாடை பிரிக்க கூடாதுன்னு விரும்பினாரு. அதுலதான் அவர் சுடப்பட்டாரு. ம். ஒரு அது எப்படி வந்து நீங்க 2 இதுவையும் ஒண்ணா வைப்பீங்க அப்படின்னு. அதை ஒட்டியே வந்து இன்னைக்கு இந்தியால மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்படுறது வந்து நாடாளுமன்ற தேர்தல். ம். இன்னைக்கும் நாம அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம். ம். 48ல காந்தி எதனால மறைஞ்சாரோ அதற்கான கூறுகள் வந்து மறையவே இல்லை. அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதவெறி வந்து இன்னும் அதிக அளவுல சதவீதத்துல ஆமா. ஏறிட்டே தான் இருந்திருக்கு. 92 பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் மனசுல அவங்க எப்படி அந்த மதவெறியை தூண்டினாங்க. அது எந்த அளவுக்கு குஜராத்ல கலவரமா இருக்கட்டும், நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா அந்த மதத்தினால மகாராஷ்டிரா, மக்கள் பாம்பேல நடந்த பல கலவரங்கள், குண்டுவெடிப்புகள். கலவரங்கள் எல்லாமே இந்த வந்து மதத்தின் அடிப்படையில வருது. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 19th எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு 17ஓட பரப்புரையெல்லாம் முடியுது, தேர்தல் பரப்புரையெல்லாம். உங்களுடைய கருத்துக்கள் எப்படி வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும்? ஆம், ஆம், இது வந்து என்னோட கருத்து. மத்தவங்க அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் என்னோட கருத்து இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு தடைக்கல் நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு. அதாவது நீங்க அதாவது இப்போ அதை வந்து சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல பாருங்க அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா, அங்கெல்லாம் அவங்க எதுவும் செய்ய அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமான திருட்டுத்தனம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா நேரமும் அதை பண்ண மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் நம்பகத்தன்மையோட பண்ணணும் இல்லையா? அந்த நம்பகத்தன்மையோட பண்றதுக்கு தான் சில இடங்கள்ல எதிர்க்கட்சிகள், இப்ப தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி இடங்கள்ல வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதாவது அவங்களோட எதிர்க்கட்சிகள் வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டு, எந்தெந்த இடத்துல அவங்களோட என்ன சொல்றது, பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு எந்தெந்த இடங்கள்ல அவங்க ஜெயிக்கணுமோ அந்த இடங்கள்ல வந்து அவங்க பல கோல்மால்கள் செய்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னோட நம்பிக்கை. அது வந்து உண்மையா வந்து நிரூபிக்கப்பட்டதா அப்படின்லாம் எனக்கு அந்த தெரியல. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஓட்டிங் எப்பவுமே மிஷின்ல ஒரு வந்து பண்ண சர்ச்சைக்குரிய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அது ஒரு முக்கியமான கவலை எனக்கு. இன்னொரு இன்னொரு ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்ம நம்ம வந்து நம்பிக்கையோட இருக்கலாம். எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றது என்னோட கருத்து.
இந்தியா முழுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால இன்னுமே கூட அதை கேஜ் பண்ண முடியல. நீங்க தான் சொல்லணும். உங்களோட கருத்து என்ன? எனக்கு வந்து அது எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு அதான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தான் வருது. பட் அகெயின் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாவும் ஏத்துக்க நம்ப முடியாது. முடியாது இல்லையா? திடீர்னு கடைசி நேரத்துல என்ன நடக்கும்னு என்ன தெரியல. நடக்கும் தெரியாது. ஆமா. ஆனா மணிப்பூர் கலவரம் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நார்த் ஈஸ்டர்ன் இதுல இவங்க நடத்தினது, அதே மாதிரி வடக்குல வந்து இவங்க நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பாவும் திரும்பலாம். உத்தரப்பிரதேசத்திலயும் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தோம். ஒரு சின்ன பையன் வந்து அவங்க வந்து கோயில் திறக்கிறதுனால என்ன யா, பிரயோஜனம்னு பேசின ஒரு காணொளி பார்த்தோம். யா, யா, யா. ஒரு உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலத்தில இருந்தே அங்க வந்து மௌடிகமும் மதமும் அவ்வளவு வலுவா இருக்கிற ஒரு மாநிலத்தில இருந்து இந்த குரல் வர்றது, அதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து வர அந்த குரல் வந்து நம்பிக்கையினுடைய குரலா தான் நான் பார்க்கிறேன். மதம் வந்து இங்க மக்கள்ல வந்து நீங்க பிரிக்க முடியாது. அதனால ராகுல் காந்தி வந்து அவருடைய தொடர் பரப்புரை வடநாட்டிலயும் அவரு தொடர்ந்து பாத யாத்திரை போய் அவர் மக்களை சந்திச்சதாக இருக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டுக்கும் ம், வந்திருக்கிறாரு. நம்ம முந்தா நேத்து பார்த்தோம். ம். அவருடைய உரைகள்லாம் பார்த்தோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். ஏன்னா இது வந்து வாழ்வா சாவான்ற இது. இட்ஸ் லைக் அதுதான் ஆர் அதுதான் டைன்ற மாதிரி. இதுக்கப்புறம் இந்தியா எப்படி மாறும்? நாம வந்து இன்னிய வரைக்கும் காப்பாற்றி இருக்கிற, அதாவது இன்னிய வரைக்கும் அரசமைப்பு சட்டத்திலேயாவது செக்குலரிசம் இருக்கு. ரைட், மக்கள் ரைட். மனசுல வந்து அது ஓரளவுக்கு அவங்க மதவாத சக்திகள் அதை எடுக்க முயற்சி பண்ணாலும், அரசமைப்பு சட்டம் நமக்கு பாதுகாப்பா இருக்கு. இந்த டென்யூர் அவங்க வந்தாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் இப்படியே இருக்குமா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஐபிசிய மாத்திட்டாங்க. ஐபிசில இருக்கிற செக்ஷன் எல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணா நெறைய மாத்தி, நெறைய இடங்கள்ல வந்து அரசுக்கு எதிரா பேசுறது கூட குற்றம் அப்படின்ற ம். அளவுக்கு அதுக்குள்ள செக்ஷன் இருக்கு ஆமா. அப்படின்றாங்க. இன்னும் அத பத்தி பெருசா அத விவாதிக்கல. பத்தி நானும் படிச்சேன். ஆமா. இங்க இருக்கிற இப்ப இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து நெறைய நம்முடைய சட்டமே எப்படி போகப்போது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான அதே ஒரு மாதிரி பிரச்சனையா மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்குமான்னே தெரியாது. இருக்குமான்றது தெரியாது. எல்லாத்தையுமே அவங்களுடைய நெறைய விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. கொண்டு ஆமா. வந்துட்டு ஸ்ட்ராங் சென்டர் அண்ட் ஒன் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் இந்தியா. ஒன்றியம் தான் ம். இந்தியா. அப்ப அத வந்து நீங்க உடைக்க உடைக்க இன்னும் மக்கள் வந்து அங்க பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. பேச முடியாது. ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பறிக்கப்படும். நாம வந்து எதெல்லாம் வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நாம இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ மக்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. ஒருத்தருக்கு அவங்க சொல்ற கருத்துக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். ம்ஹ்ம். அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. முழு உரிமை இருக்கு. அவங்க எதைய வேண்டுமானாலும் கருத்துரிமைக்கு உட்பட்டு பேசலாம். அது மற்றவர்களை புண்படுத்தாத வரைக்கும் எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற நிலையெல்லாம் அரசமைப்பு சட்டம் கொடுத்து வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கர்டைல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இந்த 10 ஆண்டுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் எப்படியெல்லாம் ம். நடக்குதுன்னு. இப்ப 3வது தடவை அவங்க வரக்கூடாது. அதற்காக தான் எல்லா தலைவர்களுமே உழைக்கிறாங்க அதிகப்படியா. நம்முடைய முதலமைச்சர் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடுமையான சுற்றுப்பயணம். அவரா இருக்கட்டும், அமைச்சரவையில இருக்கிற நெறைய பேரா இருக்கட்டும், எல்லாருமே கடுமையான சுற்றுப்பயணங்கள் போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல 39, புதுச்சேரி 1, 40 தொகுதி நம்பிக்கை இருக்கு. மற்ற தொகுதிகள் நமக்கு வந்து கிடைக்கணும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் தான் நாம எல்லாருமே நம்புறோம். அதாவது மக்களாட்சியில நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே, அம் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே, மனித நேயத்து மேல நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா நம்ம காத்திருக்கணும். நீங்க சொன்ன ஆமா. மாதிரி வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சொல்றோம். இங்கேயே வந்து எலக்ட்ரிக் வோட்டிங் மிஷின்லாம் கிடையாது. கிடையாது. எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அவங்க போல. ஏன்னா அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. யூ கேன் ம்ஹ்ம். மேனிபுலேட் த ரிசல்ட்ஸ். யா. அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற நாட்டுல ஏன் அந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் கொண்டு வந்தாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா அப்பவே சர்ச்சையா எழுந்தது. ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்க அந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் ஒரிஜினலா கொண்டு வந்த ஒரு எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் கூட கிடையாது. சோ அதுல வந்து சில ஆம், விஷயங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு போல. இந்த புதுசா நம்ம இப்ப யூஸ் பண்ற வோட்டிங் மிஷின்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளுடைய இந்தியா போன தடவை கூட்டணியில மாதிரி என்னமோ மளிகை கடையில இருந்து வோட்டிங் மெஷின்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் உத்தரப்பிரதேசம், இருக்கு. மத்திய பிரதேசம் எல்லா இடத்துல இருந்தும் வந்துச்சு அந்த மாதிரி நியூஸ். அந்த நல்ல கடையில இத்தனை வோட்டிங் மக்களாட்சியினுடைய மிஷின்.
ஒரு நம்ம சிரிச்சாலும் மக்களாட்சியினுடைய கோர முகம் அதெல்லாம். யா ஒரு மக்களாட்சியில இப்படியெல்லாம் நடக்குது. ஆமா டெமோக்ரஸி வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கு அப்படின்றது டெமோக்ரஸி போன பிறகுதான் இன்னைக்கு மதத்தை தூக்கிட்டு ஆடுறவங்களுக்கு தான் தெரியும். முற்றிலுமா டெமோக்ரஸி இல்ல, சர்வாதிகாரத்தை நோக்கி இவங்க போறாங்க. அதனால நீங்க சொன்னது போலதான் தோழர், இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணமும். ஏற்கனவே சொன்னது போல மனித நேயத்துல இந்தியாவோட எதிர்காலமே அதுலதான் அது அடங்கி இருக்கு. மனித நேயத்தோட எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா நாம அதை தொடர்ந்து ஓஜே ஹி டைட் அட் 76 எஸ் கேன்சர் அப்படின்னு நாம 2 நாளைக்கு முன்னாடி செய்திகள்ல பார்த்தோம். பிரச்சனை அவருடைய முக்கியமான இது வந்து he faced a famous case trial. He was involved in famous murder case trial அப்படின்றது. இன்னுமே யாருக்கும் தெரியல அவருதான் அந்த கொலைகள் செய்தாரா இல்லையா அப்படின்னு. ஆனா இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா, இது நடந்த 1994ல 2 விஷயங்கள் அப்போ இருந்த அந்த ஓஜி சிம்சனோட கேஸ கவர் பண்ண ஒரு பெண் செய்தியாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அந்த காலகட்டத்துல 2 விஷயங்கள் வந்து அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருந்த காலகட்டத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, வித்தியாசம். என்னன்னா டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை பத்தின அந்த பெரிய விழிப்புணர்வு இன்னுமே அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதாவது அந்த குடும்ப வன்முறை முக்கியமா பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை அல்லது ஆண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையா இருந்தாலுமே சரி, அது குடும்ப வன்முறைங்கிறது ஒரு டேபு சப்ஜெக்டா இருக்கு. நம்ம சட்ட பாதுகாப்பை தேடும் போது தேவையான அளவு சட்ட பாதுகாப்பு வந்து கரெக்டா அந்த கிடைக்க வேண்டிய டைம்ல கிடைக்கலன்னா அதனால வந்து பல பேர் உயிர் போற ஒரு நிலைமையே உருவாகுது. அதுக்கு வந்து இந்த கேஸ் அந்த இது இப்பவே அந்த நிலைமை நிறைய இருக்கும்போது 1990ஸ்ல அந்த நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு அமெரிக்கால. அதோட பிரதிபலிப்பு தான் ஓஜே சிம்சனோட கேஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அப்போ இருந்த அந்த இனங்கள், அந்த வெள்ளை கருப்பின மக்களுக்கு இடையேயான அந்த இன வேறுபாடு வந்து அப்ப ரொம்ப உச்சியில இருந்துச்சு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த உறவு முறை. அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டைவர்சிட்டி இல்ல. அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதி கலவரம் ஏற்படுது நம்ம ஊர்ல அப்படின்னா, அந்த சாதி கலவரத்துல வந்து முக்கியமான ஒரு பங்காற்றுறது வந்து போலீஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு, அனைத்து சாதியினருமே இருக்காங்களா, அனைத்து மதத்தினருமே இருக்காங்களா, இல்லது ஒரு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்களா அப்படின்னு இருக்கும்போது அந்த கலவரத்தை அடக்கக்கூடியவங்களே அந்த கலவரவாதிகளா மாறிடுறதுக்கு சான்சஸ் உண்டு. குஜராத் கலவரங்களை நம்ம பார்த்திருக்கோம். தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல நடந்த கலவரங்கள்ல நிறைய தடவை பார்த்திருக்கோம். போலீஸ் மேலேயே அந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி பல வருஷங்களால வந்து கருப்பின மக்களுக்கும் போலீஸுக்குமான உறவு முறை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அந்த ரேசிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போலீஸ்ல இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதை லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அந்த ரேஸ் டைவர்சிட்டியை கொண்டு வந்து அதுக்கான அது பல டெக்கேட்ஸ் எடுக்கப்பட்ட முயற்சிகள்ல இப்போ வந்து அது ரொம்ப பெட்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து முக்கியமான பிளே பண்ணுச்சு ஓஜே சிம்சனோட கேஸ்ல அப்படின்னு அந்த செய்தியாளர் சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு ஒரு ஓஜே சிம்சன் பாத்தீங்கன்னா அவர் வந்து மைக்கேல் ஜாக்சன் அல்லது இப்போ இருக்க பல பாஸ்கெட் பால் சொல்றாங்களா, கோபி பிரையண்ட், அந்த மாதிரி இறந்து போன கோபி ஃபுட்பால் பிரையண்ட், பிளேயர் இல்லையா? அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதாவது வெரி ஃபேமஸ் பிளாக் ஐகான்ஸ் சொல்றவங்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னோடியா அவர் வந்து பிளாக் ஐகானா இருந்திருக்காரு அப்போ. சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வந்தது வந்து பலரை வந்து பலவிதமா பாதிச்சிருக்கு அந்த காலகட்டத்துல. பட் ஆனா இன்னுமே வந்து அவர் தான் கொலையாளியா இல்லையா அப்படின்ற டிபேட் போயிட்டு தான் இருக்கு. அவர் இறந்த பிறகு கூட பல பேர் வந்து அதை உறுதியா நம்புறாங்க அவர் தான் கொலையாளி அப்படின்னு. பட் சரிபாதி பேர் வந்து அவர் இல்லை அப்படின்னு நம்புறாங்க.
அந்த அவர் இறந்த உடனே மறுபடியும் அந்த ஓஜி கேஸ் ட்ரையல் அப்படின்ற இதெல்லாம் வரும்போது ஐ ம். வெண்ட் அண்ட் ரெட் வாட் இஸ் அ ட்ரையல் அபவுட் அப்படின்னு. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு ம். எதிராக கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் வாங்குறாங்க. ஆம், ம். அது வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அவரு. நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ம்ஹ்ம். அந்த கொலையாகறதுக்கு அந்த இரவு வந்து அவங்க அவங்களுடைய மகளுடைய ஒரு ரிசைட்டல் பள்ளியில நடக்கிற இதுக்கு போயிருக்காங்க. அப்ப இவருக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்ததாவும் அந்த சாட்சிகள் சொல்றாங்க. ம்ஹ்ம். ஹி கமெண்டட் ஆன் அ ட்ரெஸ் தட் இட் வாஸ் வெரி டைட் அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை நடக்குது. ஆனா அந்த எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ண அந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த எக்ஸிபிட்ஸா இருக்கட்டும், எவிடன்ஸா இருக்கட்டும், அதுல நிறைய சந்தேகங்கள் இப்பவும் இருக்கு. ஏன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து வேர் மேட்சிங் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்பதான் அந்த டிஎன்ஏ வந்திருக்கு. எவிடன்ஸ் வந்து ம்ஹ்ம். எடுக்கணும் எடுக்கணும். அப்படின்றது இட் வாஸ் பட்டிங் ஸ்டேஜ். ஆமா. ஸோ நிறைய பேரால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் இது வந்து உறுதியா நம்ப முடியல அவங்களால. ஃபுட் பிரிண்ட்ஸ் வா மேட்சிங். அதுக்கப்புறம் அவருடைய ஹேண்ட்ல வந்து ஒரு கட் இருக்கு. ம். இந்த சண்டை போடும்போது அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து ஒரு அப்புறம் கட்டாயம் பிளட்டோட இது வந்து ஒரு இது மாதிரி போய் அவரோட பிராங்கோல அந்த பிளட்டோட ஆங்கோல இருக்கு. கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி ப்ராசிக்யூஷன் டிட் நாட் எஸ்டாப்ளிஷ் பியாண்ட் த டவுட் அப்படின்றது நிறைய பேரோட பிரச்சனையா இருக்கு. அண்ட் தட் இஸ், அதாவது அப்போ வந்து ஃபுல்லி அந்த ஜூரி வந்து வாஸ் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் மோஸ்ட்லி. அதுக்கு தான் வந்து அவங்க ஜூரிய மாத்துனாங்க. அதாவது ஜூரிய மாத்தல. சாரி. வழக்கே வந்து அவங்க வேற இடத்துக்கு மாத்துனதுக்கு காரணம், மாத்துனது. எங்க கொலை வெள்ளையர்கள் நடந்ததோ ஜாஸ்தியா அங்க இருக்கிறதுக்கு இல்லாம பதிலா கருப்பர்கள் ஜாஸ்தியா இருக்க இடத்துக்கு தான் மாத்தணும் மாத்தணும் அப்படின்னு அப்படின்னு. மாத்துனாங்க. அண்ட் அந்த தீர்ப்பு வந்த அப்புறம் ஓஜே சிம்சன் வந்து அவங்கள பார்த்து தேங்க்யூ அப்படின்னு அந்த அவர் இட் வாஸ் சொன்னது ஒன் ஆஃப் தி, அதாவது நம்ம அந்த காலகட்டத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இல்ல அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப லைவா கவர் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள். ட்ரையல் வந்து அதுக்கு முன்னாடி அவர் இப்படி பண்ண இந்த ஃபுட்பால் சேஸ் பிளே தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வந்து அந்த 45 நிமிஷம் அவர் வந்து அந்த வண்டி பிராங்கோ எடுத்துக்கிட்டு அந்த லாஸ் ஹெலிகாப்டர்ல அவங்க ஏஞ்சல்ஸ்ல சேஸ் பண்ணது வந்து லைவா அப்போ காமிச்சிருக்காங்கன்றதெல்லாம் என்னோட படிக்கும் போது. கணவர் சொன்னாரு, அவர் வந்து ஆம், அவரோட ம பகுதி நேர பணிக்கு போகும்போது, அந்த இடத்துல எல்லாரும் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அததான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் நின்னு அவருக்கு வந்து சியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து எப்படியாவது தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அது வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெண் ப்ராசிக்யூட்டர். அவங்க நேம் மறந்துட்டேன் நானு. அவங்க வந்து அத பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்க வந்து அவங்களோட பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, அதாவது புட்சர் பண்ண ஒரு, அதாவது கொலை பண்றதிலேயே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க 2 பேரு. அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு இத்தன மக்கள் வந்து சியர் பண்றாங்களே! அப்ப நம்ம கேஸ் என்னதான் ஆகப் போகுது அப்படின்னு அப்பவே அவங்களுக்கு தோணிருச்சாம். அப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாதாடும்போது, ஜூரியோட முகம் நம்ம அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ராசிக்யூட்டர் தானே. அவங்க ஜூரியோட ஃபேஸ பார்க்கும்போதே அவங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கையே வரலையாம். நம்ம எவ்வளோதான் வந்து ஆதாரங்கள எடுத்து அடுக்குனாலுமே, அவங்க வந்து எதுவும் அவங்க மைண்ட்ல ஏற மாட்டேங்குது. ஏன் அவங்க எதுவும் நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணிடுச்சாம், அந்த கேஸ் நடக்கும்போதே. ஆ அது மட்டும் இல்லாம அந்த ஜூரியில இருந்த ஒருத்தரோட பேட்டி என்பிசில வந்துச்சு. அந்த ஃபுல் ட்ரையல பத்தி ஒரு ப்ரோகிராம்ல. அந்த ஜூரி அந்த ஆளு வந்து அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நாங்க வந்து பார்த்தது என்னன்னா, ஒரு பிளாக் ஐக்கான அம் ம் அ சிறுமைப்படுத்தி அவர வந்து அழிக்கிறதுக்கு அம் வெள்ளையர்கள் என்ன வேணா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளை போலீஸ் வந்து என்ன வேணா செய்வாங்க. அப்படிங்கிறது தான் அ நாங்க இதுவரைக்கும், அதாவது 1600ஸ்லேருந்து நாங்க பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் யுஎஸ்ல. ஸோ எல்ஏவ பொறுத்தவரைக்கும் அது சுத்தமா மாறவே இல்ல. அது வந்து அது பல வருஷங்களா அதுதான் நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் டெனிஸ் ராட்மேனோட கேஸ் வந்துச்சு. அதாவது அவர் அடிக்கப்பட்டது. அதாவது இப்ப நம்ம பார்க்குற ஃப்ளாய்டோட கேஸ், அப்புறம் மத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் முன்னோடியான ஒரு இதுன்னா, முதல்ல கேமரால ஆம், ஒரு கருப்பின ஆள் மேல கூட்டமா சேர்ந்து வெள்ளை போலீஸ் தாக்குற அந்த கொடூரமான தாக்குதல் அது. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அது ரொம்ப கொடூரமா தாக்கியிருப்பாங்க. அந்த தாக்குதல்ல ஈடுபட்ட அத்தனை போலீஸ்காரங்களும் வந்து விடுதலை செய்யப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி.
அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலையில ரேஸ் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டுருச்சு. கருப்பின மக்கள் மத்தியில வந்து அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஸோ அந்த அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் வந்து ஏன் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, சாட்சிகள் இருந்தாலுமே அதாவது ஃபொரன்சிக் எவிடன்ஸே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தாலுமே ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அது புரியுது. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். எல்லா சாட்சிகளும் இருந்தும், அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவில் சூட் ஃபார் மர்டர் போட்டிருக்காங்க. அவங்களோட அதுல பேரன் வந்து டாமஸ் 33 பேரன்ட் அண்ட் மில்லியன் ஹி வாஸ் யா ஆமா ஹி வாஸ் டிக்டேட்டட் பை த கோர்ட் டு அவார்ட் இவ்ளோ யா டேமேஜஸ் குடுக்கணும் அப்படின்னு. யா ஆனா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ பியாண்ட் டவுட். ஹி குட் ஹேவ் அப்படின்றது யா when we read the facts of the case இவங்க யா இவ்ளோ எக்ஸிபிட்ஸ் அண்ட் ஹீ குடுத்துருக்காங்க. ரோட் அ புக். அதாவது Yeah. நான் கொலை செய்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு புக்க அவர் எழுதினார். அதுல Mhm. வந்து பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிடப்பட்ட பல விஷயங்கள் வந்து ஒரு கொலையாளி மட்டும்தான் அதுல எழுதியிருக்க முடியும் பட் நீங்க சொன்ன அப்படிங்கறதுனால. மாதிரி அங்க ரேஸ் டென்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. ஆனா இப்போ அவங்க ரீசெண்டா வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அதாவது அப்போ பேட்டி எடுக்கும்போது ஒயிட்ஸ் பிலீவ் தட் ஹி வாஸ் த மர்டரர் அண்ட் பிளாக்ஸ் பிலீவ் நோ ஹி வாஸ் நாட் த மர்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிகேடுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டே ஆமா வரும்போது பிளாக்ஸ் பாப்புலேஷன்ல மேபி ஹி வுட் ஹவ் மர்டர்ட் கூட ஆமா வந்து நேரோ டவுன் ஆயிட்டு வந்திருக்குன்றது தட் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ். சோ அவர் அதே மாதிரி இறந்தாலுமே அவரோட அந்த அவரோட மர்டர் கேஸ் ட்ரையல் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பேசப்படுதுன்றது அவருக்கு அது அந்த காலகட்டத்துல எவ்வளவு அதுல பெருசா முக்கியமா வந்து இருந்திருக்குன்றது என்ன தெரியுது. சொல்றதுன்னா அந்த இஃப் இட் டசன்ட் ஃபிட் யூ மஸ்ட் அக்விட் அந்த வார்த்தை வந்து இன்னுமே வந்து காலங்காலமா வந்து பல சந்தர்ப்பங்கள்ல வந்து அமெரிக்கர்களால அது வந்து யூஸ் பண்ணப்படுது. அந்த ஒரு ஐகானிக் ஃப்ரேஸா மாறிடுச்சு. அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிளவுஸ் போடணும் அப்படின்னு அது வந்து ரொம்ப It மோசம். isn't அது ஒரு written. ராங்கான டெசிஷன் அந்த மாதிரி நம்ம பண்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். அது வந்து என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது அந்த ஓஜே சிம்சனோட லாயர்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியில அந்த பேட்டியில சொல்லும்போது சொல்றாங்க, அதை விட ஒரு மோசமான டிசிஷன் ப்ராசிக்யூஷன் எடுத்திருக்க முடியாது. என்னைக்குமே நீங்க வந்து ஜூரி முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ராங்கா போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்னைக்குமே டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போகக்கூடாது. அது வந்து அவங்க செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு. அதுல டெபுட்டி ப்ராசிக்யூட்டரா இருந்த ஒருத்தர் தான் அதை வந்து அதை சொன்னாரு. அது Yeah, மாதிரி போட்டு it's kind of பார்க்காம. interesting. நம்ம மர்டர் ட்ரையல் Right. பத்தி பேசும்போது நம்ம வந்து நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நியூரோ டயக்னோஸ்டிக் வீக்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை பத்தி சுருக்கமா உங்களுடைய கருத்துக்கள். ஏப்ரல் 14 முதல் ஏப்ரல் 20 வரைக்கும் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் எலக்ட்ரோ நியூரோ டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிஸ்ட் ஆசெட் அவங்க வந்து அதன் மூலமா வந்து இந்த நியூரோ டயக்னாஸ்டிக் வீக் கொண்டாடப்படுது. நியூரோ டயக்னாஸ்டிக் ஃபீல்டில் இருக்க எல்லா டெக்னாலஜிஸ்டும் அந்த அந்த வீக்ல வந்து ஏதாவது ஒரு வகையில இந்த துறை பத்தின விழிப்புணர்வோ அல்லது இந்த துறையில இருக்கவங்களுக்கான ஒரு பாராட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வீக். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குற அந்த நியூரோ டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு அந்த சர்க்கிள்ல அந்தந்த இடங்கள்ல வந்து தங்களோட துறை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அப்புறம் வந்து சில ஸ்கூல்ஸ், அதாவது இந்த டீச் பண்றாங்க இல்லையா, நியூரோ டயக்னாஸ்டிக்ஸ் டீச் பண்ற ஸ்கூல்ஸ்ல வந்து அதுக்கான சில விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்துவது. அதே மாதிரி ஆசெட்டோட அந்த நேஷனல் ஆர்கனைசேஷனோட அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்க அந்த கிளை நிறுவனங்கள் வந்து கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், நியூராலஜி கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் நடத்தி அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. இந்த இந்த தடவை வந்து அரிசோனால வந்து அரிசோனா கவர்னர் அவங்க வந்து இந்த வாரத்தை நியூரோ டயக்னாஸ்டிக் வாரமா அறிவிச்சிருக்காங்க. ப்ரோக்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளென்டேல், ஸ்காட்ஸ்டேல், டெம்பி, பியோரியா மாதிரி இந்த 4 சிட்டிஸ், அதாவது நகரங்கள், இங்க அரிசோனால இருக்க நகரங்களும் வந்து அந்த ப்ரோக்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி இதை வாங்கினதுல வந்து பெரும் பங்கு எனக்கு இருக்கு அப்படின்றத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு அதாவது எங்களோட குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவானவங்க எங்க குரூப்ல. ஸோ இதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றது கொஞ்சம் நிறைய பேர் அதுக்கு வந்து வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனா எங்க அரிசோனால வந்து ஒரு வலிமையான நியூரோ டயக்னாஸ்டிக் டீம் இருக்கு.
ஸோ அதனால நாங்க வந்து இந்த வாரத்தை வந்து நியூரோ டயக்னாஸ்டிக் வீக்கா ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தோட கொண்டாடுறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ளமேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அரிசோனா மாநிலமே வந்து கவர்னரே வந்து அதை ப்ரோக்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர். உங்க குழுவுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வந்து நீங்க கொண்டு வந்ததுக்கு. நம்ம தொடர்ந்து நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஜெஃபர்சன்ல தொடங்கி நியூரோ டயக்னோஸ்டிக் வீக் வரைக்கும் நிறைய செய்திகளை வந்து நம்ம அலசி இருக்கோம். இந்தியாவினுடைய தேர்தலை பத்தியும் அலசி இருக்கோம். மர்டர் கேஸ் ட்ரையல், ஓஜேபி மர்டர் கேஸ் ட்ரையலை பத்தி 95ல நடந்ததை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா இதை பார்க்குறவங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். இணைந்த உங்களுக்கும் நன்றி. இதை கேட்க போகும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் என்ஜே சன்ரைஸ் சார்பாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.